ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்ஐசியிலேருந்து ஒரு காம்படிஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம சென்னை லெவலில் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம தம்பிக்கு வந்து 3rd ப்ரைஸ் கிடச்சிது. இது வந்து 6th to 8th, அதுக்கப்புறம் வந்து 6th 7th அண்ட் வந்து 8th 9th அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுவாக குரூப்பாக பிரித்து பண்ணாங்க. அந்த 8th 9th குரூப்பில் வந்து ஹோல் சென்னையில் நம்ம தம்பி வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தான். ஸோ அதுக்காக வந்து இந்த சர்டிஃபிகேட், அப்புறம் அந்த மொமெண்டோ, அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வாங்க நம்ம பார்த்துடலாம். எதுக்காகனா, இது வந்து ஒரு ஸ்பீச் காம்படிஷன் அபவுட் எல்ஐசியை பற்றி வந்து தம்பி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தான். அதுக்காக தான் இந்த ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கான். சரி வாங்க இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்படி வா, ரைட்லாம் பொறுமையாக பண்ணணும், அவசரம் இல்லை. எல்லாருக்குமே இது மாதிரி கிஃப்ட்ஸ் தானா? ஐடி ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்கூல் பேக். ஓ, அவங்களோட ஜீவன் சாந்தி இன்சூரன்ஸ் பாலிசி. ஓ, ஓகே ஓகே. அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி அந்த முத்திரை குத்தப்பட்ட ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ஹாப்பியா? நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கணும். ஓகே ஓகே, பாய் சொல்லு. டாடா, பாய் பாய். ஸோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து ப்ரைஸும் வின் பண்ணிட்டு வந்துட்டார். குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வந்து வின் பண்ணுறாங்களோ இல்லையோ, பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியன்றதை நம்ம அடிக்கடி நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தோன்னா தான் அவங்க வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டோட அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் சிற்பியில் தம்பி வந்து போயிருந்தான், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நிறையா வீடியோஸ்லாம் கூட கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ எடுத்த பிக்சர்ஸு. இது ஏன் இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பசங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தால் தான் அவங்க வந்து போல்டாக எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இது வரைக்கும் நாங்கள் எல்லாத்துலேயும் வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்டேஜ் ஃபியர் வரக்கூடாதுன்றதுக்காக என் 2 குழந்தைங்கள்ட்டையுமே உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம், வின்னிங்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றத எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்போம். அவங்க சப்போஸ் அங்கே வந்து வின் பண்ணலை அப்படின்னா கூட அவங்கள வந்து நாங்கள் டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டோம். ஏன் இது பண்ணலை, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்லாம் அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டோம். சூப்பர், இதை விட இன்னும் நல்லா பெட்டராக பண்ணு, அடுத்த டைம் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் தான் பண்ணுவோமே தவிர்த்து டிஸ்கரேஜ் எப்பயுமே பண்ண மாட்டோம். அதை வந்து எப்பயுமே நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே உங்கள் குழந்தைங்க வந்து நிறைய விஷயங்களில் போல்டாக இருக்கணும், ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் இருக்கணும், பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். காம்படிஷன் மைண்டோட அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் வந்து எப்பயுமே குழந்தைங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருங்க. நீ கண்டிப்பாக இதை வின் பண்ணணும், இதில் ப்ரைஸ் வாங்கணும், அதெல்லாம் விஷயமே கிடையாது. பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் வரவே கூடாது. அப்போ தான் வந்து அவங்களால எல்லாத்துலேயும் கான்ஃபிடெண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அடுத்து போகிறச்சா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு இப்படி தான் ரெடியாகி போகணும், இதை இப்படி தான் பண்ணணுன்ற கான்சன்ட்ரேஷனோட அடுத்தடுத்து பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே அவங்க மேலும் மேலும் பெருசாக வளர்ந்துட்டே போவாங்க. இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு ஆண்டு விழா பண்ணாங்க என் பையன் ஸ்கூலில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணால், அதில் வந்து ப்ரைஸஸும் வின் பண்ணால். அந்த வீடியோவும் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து நாங்கள் மால் போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பாப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். அதில் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதுலேயும் அவள் கலந்துட்டாள். ஸோ இதை மாதிரி அவங்க அந்த காம்படிஷனை வின் பண்ணுறாங்களோ இல்லையா, பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்றதை அவங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து அவங்கள இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தயவு செய்து டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, தயவுசெய்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அவங்களோட வழியில் அவங்கள விடுங்க. அவங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா எல்லா இடமும் அமையும். இப்போ வந்து தம்பி வந்து ஆனுவல் டே ப்ரோக்ராமில் சில பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். நான் வந்து கிளாஸ் இல்லை, இது காம்படிஷனில். என்ன காம்படிஷனுக்கு?
இங்கிலீஷ் செகண்ட் அந்த பிரைஸ் இதான் இங்கிலீஷ் ஸ்பீச்சுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதுக்கு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணு. மாமா கால் சர்டிபிகேட் என்ன தெரிகிறது? பிரிச்சுதான் இடம்டா. ஆஹா. இவங்க ஸ்கூலில் வேறு சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. உங்கள் ஸ்கூலில் கிஃப்ட்டும் சேர்த்து கொடுத்துருங்க. ஃப்ளாஸ்கா? ஓ பரவாயில்லையே. வாட்டர் பாட்டில். இது ஃப்ளாஸ்க் இல்லை. நான் உனக்கும் ஜெய்சிக்கு வாங்க போகிறேன்னு சொன்னால அந்த வாட்டர் பாட்டில். இது எது கிடைச்சது சொல்லு. அது என்ன? இது செகண்ட் ப்ரைஸா? செகண்ட் பிரைஸ். இது வந்து தமிழில் கட்டுரை போட்டியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு என்ன கிஃப்ட்டுன்னு பார்ப்போமா? மொத்தம் எத்தனை போட்டியில் கலந்துன? 3 தானா? ஒரு போட்டிக்கு கிஃப்ட் வந்து இன்னொன்று வந்து கிளப் ஆக்டிவிட்டி. அது கிளப் ஆக்டிவிட்டியா? நீ தான் போறியா? சொல்றாங்கம்மா ரெடி பண்ணி. சில்வர் உண்டியலாம். அப்பாட்ட காசு வாங்கிக்கோ. கலெக்ஷன் டுடேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணு. வாவ், என்னமோ என்ன சவுண்ட் வருது? இது எதுக்கு? இங்கிலீஷ் ரிசர்வேட்டிவ் கண்ட்ரிஸ். ஏய் பாத்து பாரா பேக்கிங் பாரா. கிளேவா? கிளேனா எப்படிமா அது வெயிட்லெஸ் அதான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. நேரமா இருக்கா? அதான் திரும்ப இந்த பக்கத்துக்கு. நல்லா இருக்கு. ஓ இங்கே பார்த்தீங்கன்னா 15 கலர்ஸ் இருக்குது. 18 ஆமா. அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி. ஓ அடிச்சிட்டாங்களா? அதுவே சூப்பர் நைஸ். ஒரு இந்த ஒரு சர்டிபிகேட்டுக்கு ஸோ வெற்றிவேலுக்கு வந்து மொத்தம் 2 சர்டிஃபிகேட்டு 3 கிஃப்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறையா வாங்கணும். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக ஷைன் ஆகி வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.